பீகரமணி மட்டன் சாறு. என்ன இது பீகரமணின்னு நினைக்கிறீங்களா? பீகரமணின்னா கன்னடாவில் சம்மந்தி வீடுன்னு அர்த்தம். இங்கே கர்நாடகாவில் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெடிஷன் இருக்குங்க. கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை வீட்டாளெல்லாம் பெண் வீட்டாளை அழைச்சி ஒரு விருந்து வைப்பாங்க. அதுதான் பீகரமணி பாடூட்டான்னு சொல்லுவாங்க. அந்த விருந்தோட ஒரு இம்பார்ட்டண்ட் டிஷ் தான் இந்த மட்டன் குழம்பு. அதோட ரெசிபி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறமா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கேப்ஷனில் போட்டிருக்கேன். ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஆனியன் பேஸ்ட் போட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 kg மட்டன் தான் எடுத்திருக்கேன். அது க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் போட்டுக்கோங்க. இந்த மட்டனோட ஸ்மெல்லெல்லாம் போய் ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மசாலா பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து சாம்பார் பவுடர்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக நம்மக்கிட்ட அது இல்லாதப்போ சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமன், அப்புறமா கொஞ்சம் பெப்பர், கரம் மசாலா, சால்ட் இதெல்லாம் போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 2 டொமேட்டோவை பியூரி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஹார்ட்டே அந்த முன்னாடி காமிச்சிருக்கிற பேஸ்ட்டு தாங்க. அந்த கோகோனட் பேஸ்ட் தான் இந்த மட்டன் குழம்புக்கு ஃப்ளேவரே. அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக தான் பண்ணுவாங்க. அந்த குழம்பு தனியாக மட்டன் தனியாக இருக்கும். அதை வந்து மட்டனை செப்ரேட்டாக சர்வ் பண்ணிவிட்டு அந்த குழம்பை வந்து ஒரு ஜொன்னேன்னு சொல்லுவாங்க, அதில் ஊற்றி நல்லா கலக்கி சூடாக இருக்கிற கலக்கி இந்த குழம்பு ஊற்றுவாங்க. எனக்கு வந்து ஜஸ்ட் சாதம் இருந்தால் போதுங்க, மட்டன் கூட வேண்டாம், இந்த குழம்பே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பாவது ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த மசாலா பவுடரோட ரெசிபியும் போட ட்ரை பண்ணுறேன். இந்த மட்டன் நல்லா டெண்டராக குக் ஆகிற வரைக்கும் குக்கரை மூடி நல்லா குக் பண்ணிவிட்டு இதை வந்து சூடாக சாதம் இல்லை ராகி களியோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.